உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருப்பார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிலிருந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தளபதி அவர்கள் தலைவலியை விடவில்லை. விட்டவர்கள் யார் என்பதும் அந்த தீர்ப்பை அந்த நீதியரசனுடைய வார்த்தைகளை பார்த்தால் தெரியும். பல்வேறு பகுதியில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் வந்து பாஜக வந்து உறுதியேற்று அமைச்சாளர் நிலையில அருளன் வந்த சம்பவத்தை சாத்தா நேதம் போதும். அது போல தமிழ்நாட்டுல வந்து இடம் கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. நிச்சயமாக அவருக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது. தொடர்ச்சியா பாஜகவினர் வந்து ஆதரவு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சீட்டு விஜய் வந்து சீட்டு வந்து முதலாக சொன்னவன் நான் தான். அதை பற்றி இதுக்கு மேல வேண்டாம். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீதிபதியவே மொத்தம் பண்றாங்க தமிழக வெற்றி சமூக வலைதளத்தில். அதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவங்க நடவடிக்கை அதான் அந்த இதுகளுக்கு வேண்டாங்க. விஜயை பற்றி நாங்கள் ரொம்ப கருத்து சொல்ல விரும்பவில்லை. நீதிமன்றம் சொன்னதை அதான் அது வந்து பாத்துக்குவாங்க. பொதுமக்களோட ஐயங்களை வந்து நீதிமன்றமே கேள்வியா கேட்டிருக்கு. அது நீதிமன்றங்களே கேட்டிருக்கிறது என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அப்பொழுது எந்தெந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார். பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து அரசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன் கைது செய்யல அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்விகள் எழுது. சார், நாங்க யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை, யாரையும் கைது செய்ய அனாவசியமாக கைது செய்ய வேண்டியதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும்.